இது எல்லாமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹலோ கைஸ், ஐ எம் வி ஐ எம் அ குட் பாய். ஒன் ஃபைன் டே, யாரா அந்த சின்ன பையன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கானே? சரி, இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் வீடியோ கேப்சர் பண்ணி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் கேலரிக்குள்ளே போகிறோமோ அப்போல்லாம் பார்த்து, ச்சே எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அந்த பையன், குட்டியாக இருக்கான் அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. I have always thought about not to fall in love at love at first sight, but it was all ended up like that. இது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நான் நினச்சி கூட பார்க்கல, பட் இது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டாக மாறுச்சு. ஆனால் இது எனக்கு லேட்டாக தான் புரிய வந்துச்சு. என்ன பேருன்னு தெரியாது, எந்த ஊருன்னு கூட தெரியாது, சாரி என்ன நாடுன்னு கூட தெரியாது. பட் இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் தேர். தென் ஐ என்டர்ட் இன் டு திஸ் ஃபேண்டம். நிறைய பீப்புளை மீட் பண்ணேன். நிறையா சந்தோஷம் கிடச்சிச்சு, நிறைய சப்போர்ட் கிடச்சிச்சு. ஆனால் அதுக்கு ஈக்குவலாகவே நிறையா ஹேட்டும் கிடச்சிச்சு. எனக்கு நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு, நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க, நிறையா பேர் நானே விட்டுட்டு வந்துட்டேன் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக. பட் நான் எனக்கு ரெண்டு பேர், ஜஸ்ட் ரெண்டு பேர் என் கூட இருக்காங்க, கூடவும் இருப்பாங்க. ஹாய், என் பேர் சாரா. ஹாய், என் நேம் கேரா. என்னோட சந்தோஷம், துக்கம், என்னோட காதல் எல்லாமே என் கூட இருந்து அவங்க பார்த்துருக்காங்க. என்னோட கண்ணீர் முதற்கொண்டு அவங்களுக்கு தெரியும். பொதுவாக என்னோட கண்ணீரை நான் யார் முன்னாடியும் வெளிப்படுத்த மாட்டேன். ஆனால் இவங்களுக்கு தெரியும் என்னோட சின்ன வயசு கஷ்டங்கள் இப்போலேருந்து நான் எப்படி வந்துட்டுருக்கேன்னு தெரியும். ஏன்னா அவங்க என் கூட இருந்து என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. நான் இங்கே கிராஃபிக் டிசைனிங் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பிக்கஸ்ட் ட்ரீம் கண்ட்ரியான கொரியாவில் தாங்க. எங்கள் 3 பேரோட பிக்கஸ்ட் ட்ரீம் சவுத் கொரியாவில் படிக்கணும், வேர்ல்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. ஒரு ப்ராப்பரான ட்ரீம் அண்ட் கோல் இல்லாத என் லைஃப்பில் ஒரு கோல் வந்துச்சு, அதுதான் சவுத் கொரியா. நான் இங்கே கிராஃபிக் டிசைனிங் பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட்டாக வந்து MBBS டிகிரி பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை பேச்சுலர் என்ஜினியரிங். இங்கே எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? ஆளுக்கு ஓடிட்டே இருப்பாங்க. ஸ்கூல், காலேஜ், ஒர்க்குன்னு எப்போ பாரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்பவே நமக்கு ஒரு எனர்ஜி வருங்க. அது இப்போ நடந்துட்டுருக்கு லைனாக. சீக்கிரம் அந்த குட்டி பையனை அங்கே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகள், ஆசைகள், காதலோடு காத்துட்ருக்கேன். நேரில் பார்க்கும்போது எப்படி இருப்பான், அதே குட்டி பையன் ஃபேஸோடு இருப்பானா, இல்லை அந்த குட்டி பையன் வளர்ந்து ஒரு பெரிய பையன் அப்போ மாறி இருப்பாரா, அவரை பார்த்ததுமே மயங்கி விழுந்துருவோமா, அப்படிலாம் நிறைய தோணும். என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சமாக வெளியே வந்தேன். என்னோட இன்ட்ரோவர்ட்லேருந்து கொஞ்சமாக அதையும் நான் மாற்றிக்கிட்டேன். ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹிம், ஜஸ்ட் ஒன்லி ஹிம். புது ஆளுங்கக்கிட்ட போய் பேசினேன், ஐடியா கேட்டேன், என்ன நானே மாற்றிக்கிட்டேன். பட் இன் எ குட் வே. பீயிங் வித் அவர் ஃபேவரட் பீப்புள் இஸ் த பிக்கெஸ்ட் பிளிஷ், ரைட்? எவ்ரிதிங் வில் பி ஃபைன் வென் ஐம் வித் தம். When I'm with them, I'm the happiest. அது கூட இன்னொருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. இனிமேல் தான் இன்னொருத்தவங்க வர போகிறாங்க. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். எங்கள் ட்ரியோ சலப்பறையை இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க 2 பேரும் என்னை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ வில் ஜாயின் தம். அண்ட் எங்கள் மாதிரி ஆளுங்களே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நாங்கள் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வியந்து பார்க்குற மாதிரி பண்ண போகிறோம். எங்கள் 3 பேரோட லவ் லைஃப்பும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களோட டேஸ்ட் ஆஃப் மென் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ பேசிக்கலி அவரை நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். என்னால் அவரை ஒரு கேப்பப் ஐடல் ஆர் மில்லியனர் அப்போல்லாம் பார்க்கவே தோணுனதும் கிடையாது, இனிமேல் தோணாது. அவர் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான், ஹூ நீட்ஸ் லவ் அண்ட் சப்போர்ட். பட் ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங்காக I hope he will get it, and I will give him to Mr. Kim Tae-young. Everything will be fine. Of course, no stage, just us. You should be seen and not should be captured. You deserve more and more love and support as a normal human being.
எங்கள் லைஃப் ஜேர்னி, லவ் லைஃப் எல்லாம் எப்படி போகுதுன்னு அப்கமிங் எபிசோட்ஸில் நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ. I'm here just for you.